ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பயோஸ்கோப் பேல்வான் நிகழ்ச்சியில் இப்போது நாம் பார்க்க போவது காந்தாரா திரைப்படத்தின் விமர்சனம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவரு ஒரே ஒரு கல்லுக்காக பெரிய இடத்தை அந்த ஊருக்கே தானமா கொடுத்துட்டாராம். கொடுத்த இடத்தை திருப்பி கேட்டா தெய்வத்துக்கு கொடுத்த வாக்கை மீறின மாதிரி. குலதெய்வத்துக்கு இழுக்கு வந்தால் குலதெய்வம் மனித வடிவில் வந்து பக்தர்களை காக்கும். இதுதான் ஒரு வரி கதை. காந்தாரா படத்தில் ரிஷிப் ரெட்டி, ஷாலினி, பிரதாப் ரெட்டி, கிஷோர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படம் கன்னடத்தில் வெளிவந்து வசூலில் ஒரே வாரத்தில் 100 கோடியை தாண்டிய படம். இந்த படத்தின் கதை முழுக்க வராகமூர்த்தி என்ற கடவுளை பற்றிய கதை. வராகமூர்த்தி என்பது வைணவத்தில் ஒரு கடவுள். பன்றி மீது சாமி இருப்பார், அது கடவுள். ஆனால் அதையே நாம் நம்ம ஊரில் சொல்லும்போது ஐயனார் என்று சொல்கிறோம். சில வழிபாட்டு தலங்களில் தெற்கத்தில் ஐயனார் வந்து வேடமிட்டு பூசாரி சாமியாடுவார். சாமியாடும் பொழுது அந்த ஊர் மக்கள் அருள்வாக்கு கேட்பார்கள். சொல்லிவிட்டு அப்படியே சுடுகாட்டை நோக்கி ஓடி விடுவார். சுடுகாட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் யாரும் பின்தொட மாட்டார்கள். இது ஐயனார் கோயில் பற்றிய ஒரு வரலாறு. ஆரம்பத்தில் இளையராஜா இசையில் சின்னத்தாயி என்ற படம் இதுபோல் தமிழில் வந்து வெற்றி பெற்றது. இந்த படத்தில் கர்நாடக மாநிலத்தில் ஒரு அரசன் நிம்மதியின்றி தவிக்கிறான். அவனுக்கு சந்தோஷம் இருக்கிறது, மக்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஆனால் மனதில் நிம்மதி இல்லை. நிம்மதியை தேடி காட்டுக்கு போகிற பொழுது அங்கே ஒரு கடவுளை தரிசனம் அவனுக்கு கிடைக்குது. ஒரு சின்ன சிற்பம் முன்னால் நிற்கும்போது அவருடைய இறந்து போன தாயினுடைய பாசமும் தெரிகிறது, அரவணைத்த மாவனின் பாசப்பிணைப்பும் தெரிகிறது. உடனே அவருக்கு அந்த கடவுள் அருளார் நிம்மதி கிடைக்கிறது. நிம்மதி கிடைத்த அரசன் திரும்பி பார்க்கிறான். அந்த மலைஜாதி ஜனங்கள் எல்லாருமே நின்றுட்டு ராஜா வாழ்க ராஜா வாழ்க என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு நிம்மதியை கொடுத்தவர் இந்த கடவுள், இந்த கடவுளை நான் எங்கள் நாட்டுக்கு கொண்டு போய் அந்த ராஜாங்கத்தில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போது அருள்வாக்கு வந்து ஆடுகிற அந்த சாமியாடி, எங்கள் மலை தேவதையை நீ ஊருக்கு கொண்டு போகிறேன்னு சொல்கிற, பிரதிபகாரமாக எங்களுக்கு என்ன செய்வ அப்படின்ட்டு கேட்கிறது அந்த அருள்வாக்கு சாமி. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய கண்ட்ரோலில் தான் கட்டுப்பாட்டெலாம் இந்த வனப்பிரதேசம் இருக்குது. இந்த வனப்பிரதேசத்தை நீங்கள் உங்களுக்கென்றே எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அதுக்கு பதிலாக நான் இந்த சாமி சிலையை கொண்டு போகிறேங்கிறார். அரசன் நிம்மதி அடைகிறான், அந்த மலைஜாதி மக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அடுத்து ராஜாவுடைய மகன் நிர்வாகத்துக்கு வரும் பொழுது இந்த மலை பிரதேசத்தை நாம் மறுபடியும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். தந்தை கொடுத்த இலவச நிலத்தை நாம் எப்படியாவது திரும்ப பெறணும் என்று வெறி பிடித்து அலைகிறான். அந்த ஜனங்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு எங்கள் அப்பா கொடுத்த இலவச நிலத்தை நீங்கள் திருப்பி கொடுங்கன்னு. என்னப்பா அது, உங்கள் அப்பா நிம்மதி அடைஞ்சிட்டு தான் எங்களுக்கு பிரதிபகாரமாக தான் கொடுத்துட்டு போனார். உங்களுக்கும் உங்கள் ராஜாவுக்கும் மக்களுக்கும் நிம்மதியை கொடுத்த எங்கள் கடவுள் கொடுத்த நிம்மதியை திருப்பித்தா, நான் எங்கள் நிலத்தை திருப்பி தரோன்னு சொல்கிறாங்க. ஓஹோ, குண்டக்க பேசுகிறீங்களா, கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கோர்ட்டில் போகிறாரு. கோர்ட்டில் படிக்கட்டில் அந்த ராஜானுடைய மகன் வாரிசு ரத்தம் கக்கி சாயிறான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த ஒரு வாரிசு அந்த ஜனங்களோட நெருங்கி பழகிறார். ஆனால் பழகும்போது அவர் வந்து அந்த நோக்கமே இவங்களை எப்படியாச்சும் ஏமாற்றி அல்வா கொடுத்து அந்த நிலத்தை வாங்கணுங்கிறது தான். அவர் நிலத்தை வாங்கினாரா இல்லையா, அதற்கான சாகசங்கள் என்ன, கடவுளின் அருட்கொடை என்ன என்பது தான் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. காந்தாரா படத்தின் கதாநாயகன் ரிஷிப் ஷெட்டி. இவர் கன்னடத்தை சேர்ந்தவர். இவரே கதாநாயகன், இவரே இயக்குனர். ஆஜானும் பாகமான தோற்றம். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோன்னா ஆந்திராவில் இன்றைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஜூனியர் என்டிஆர் போலவே தோற்றமளிக்கிறார். ஒரு கட்டழகான உடல், நல்லா சண்டை போடுறாரு, நல்லா ஃபைட் பண்ணுறாரு, முகபாவனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய திறமை வெற்றி கொடிகட்டி எப்போ பறக்குதுன்னா கிளைமேக்ஸில் அப்படியே அந்த
சாமியாகவே மாறிவிடுகிறார். அந்த கிராதகனை, மலைவாசி மக்களுக்கு துரோகம் செய்த அந்த ராஜாவின் வாரிசை பழிவாங்குவதற்கு ஒரு மிருக வெறித்தனமான தாக்குதல் நடத்துகிறார். அது இதுவரை எந்த படத்திலும் வராத ஒரு கிளைமாக்ஸ். அது ஒரே கட்டத்தில் அந்த சண்டை காட்சியும் தெரிகிறது, ஆன்மீகத்தினுடைய சாமியாடலும் தெரிகிறது. டனன் டனன் டான்ஸ் ஆடி பிரமாதம் படுத்தியிருக்காரு. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பல சாமி படங்களில் கொட்டாயில் எழும்பி அருள்வாக்கு சாமி ஆடுவாங்க பெண்கள். நிச்சயமாக கிராமப்புறங்களில் இந்த படங்கள் திரையிட பொழுது நிச்சயமாக பலருக்கு சாமி வருகிற ஒரு வைப்ரேஷன் அந்த படத்தில் இருக்குது. ஷாலினி குரு கதாநாயகி, நல்ல வளர்த்தியான உருவம், நல்லா நடிச்சிருக்காரு. போலீஸ் உடைக்கு பொருத்தமாக இருக்கிறார். ஆரம்பத்தில் முறுக்கி கொண்டிருக்கிற ஷாலினி அப்புறம் ரிஷப் ஷெட்டியை காதலிக்கிறது. 2 பேரும் நெருக்கமாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. 2 பேருமே நன்றாக உணர்ச்சி வசப்பட்டு காதலித்திருக்கிறார்கள், நம்மளையும் கிளுகிழுப்புட்டுகிறார்கள். கடைசியில் ரிஷப் ஷெட்டி கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது ஒரு உச்சக்கட்ட காட்சி வருத்தம் அடைந்தாலும் அவர் மீது ஒரு இரக்கத்தை தருகிறது. இந்த படத்தில் வில்லனாக வருபவர் பிரபாஸ் ஷெட்டி. இவர் சில படங்களிலும் தமிழ் படங்களிலும் நடித்திருக்கிறார். பசுத்தோல் பொருத்திய புலியாக அந்த மலைவாசி மக்களுக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே அவர்களை பழிவாங்குகிற நோக்கத்திலும் நடந்து கொள்கிறார். அவருடைய பாத்திரம் நன்றாகவே இருக்கிறது. இந்த படத்தில் நியாயமான கண்ணியமான போலீஸ் அதிகாரியாக கிஷோர் வருகிறார். அருமையான நடிப்பு. கிஷோர் ஒரு பண்பட்ட நடிகர். எந்த பாத்திரமானாலும் அந்த பாத்திரமாகவே மாறி நம்முடைய மனதை ஆக்கிரமிப்பு செய்வார் கிஷோர். இந்த படத்தில் அதுவுமே பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரே ஒரு டூயட் சாங் தான், மற்றதெல்லாம் மாண்டேஜ் சாங்ஸாக வருது. இசை பரவாயில்லை என்று சொல்லலாம். அதே போல் ஒளிப்பதிவு அருமையான ஒளிப்பதிவு. அதாவது 100க்கு 100% இந்த படம் வனாந்திர பகுதியிலேயே படமாக்கப்பட்டிருக்குது. அது படத்தினுடைய புதுமை என்று சொல்லலாம். நகரப்பகுதி, வெளிநாடுகள் படமாக்கல், நகரப்புற தெருக்கள், கிராமப்புறங்கள் என்று பார்த்து கொஞ்சம் சலிப்பு தட்டிய அலுப்பு தட்டிய நமது கண்களுக்கு அந்த வனாந்திரத்தை காட்டுப்பகுதியிலே விருந்து படைத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம் என்றே சொல்ல வேண்டும். சண்டை இயக்குனரை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். இந்த படம் கூர்ந்து கவனித்தோம்னா நம்ம மலையூர் மம்பட்டியானுடைய சாயலும் அந்த கதையமைப்பும் தெரிகிறது. அந்த படத்தில் தியாகராஜன் கதாநாயகன், இந்த படத்தில் ரிஷப் ஷெட்டி. அந்த படத்தில் சரிதா கதாநாயகி, இந்த படத்தில் ஷாலினி குரு. கிட்டத்தட்ட 2 பேருடைய கதாபாத்திரம் ஒரே மாதிரி இருக்குது. என்ன இதில் கொள்ளையடிக்கலை, கிராம மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குது. நல்லவன். ஆனால் தண்ணி அடிப்பான். தண்ணி அடிச்சிட்டா யஜமான விசுவாசம் உண்டு, அதுதான். மற்றபடி மலையூர் மம்பட்டியான் போலவே இந்த படத்திலும் அந்த சாயல் நன்றாக தெரிகிறது. இதில் இடையில ஒரே ஒரு காட்சி, ஒரு இஸ்லாமியர் வருவார், சலாம் அலைக்கும் என்று சொல்வார். பார்த்தா அவர் குண்டு போடுவார். அதாவது எல்லோரும் நல்லவர்களாக அந்த மலைவாசியில் இருக்கும் பொழுது ஒருவர் மட்டும் துரோகியாகி குண்டு வீசுகிறார் என்பது அந்த இஸ்லாமியர் என்று காட்டியிருப்பது சிலருக்கு நெருடலாக தெரியலாம். ஆனாலும் சொல்ல வேண்டிய விமர்சனத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினாலே தான் இதை நான் குறிப்பிட்டேன். இந்த படம் கர்நாடகத்திலே ஒரு வசூல் சாதனையை புரிந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மணிரத்னம் எழுதி இயக்கிய பொன்னியின் செல்வன் கர்நாடகாவிலே, குறிப்பாக பெங்களூர்லேயும் மைசூர்லேயும் வசூல் குறைந்தது காரணம் இந்த படம் அசாத்திய வசூலை பெற்றது தான். ஜனங்கள் பெங்களூரிலும் மைசூரிலும் காந்தாராவுக்கு அலையலையாக கூட்டமாக படையெடுத்தார்களே தவிர கொஞ்சம் பொன்னியின் செல்வனுக்கு வர தயங்கினார்களா மறுத்தார்களா என்பது தெரியவில்லை. பொன்னியின் செல்வன் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் நல்ல வசூலை பெற்றுக் கொண்ட நேரத்தில் கர்நாடகாவில் காந்தாரா படம் வெளியானதால் வசூல் வெற்றி பெறவில்லை. காந்தாரா பட தயாரிப்பாளர் யாருன்னா KGF 2 ஆகிய படங்களை தயாரித்தவர் தான். அதனால் முதல் 2 படங்களில் வசூலை அள்ளினார். இந்த படங்களிலும் கண்டிப்பாக வசூலை அள்ளி இருக்கிறார் கர்நாடகத்தில். இன்றைக்கி இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்ல வசூலை பெறும். அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, குலதெய்வம் எந்த சூழ்நிலையும் தன்னை நம்பி இருக்கிறவர்களை கைவிடாதுங்கிறது தான் கண்டென்ட்டு. அதாவது இந்துக்களுடைய வழிபாட்டை மேம்படுத்துகிற படம் என்று நம்ம சொல்லலாம். அதுவும் இந்த புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதங்கள் நிறைய அந்த திருவிழாக்கள், இந்து மத திருவிழாக்கள் வருகிற பொழுது எல்லோருமே இதை
நன்றாக பார்க்கலாம். ஆபாசம் இல்லை, அருவருப்பான வசனம் இல்லை, கதையோடு ஒட்டிய நகைச்சுவை இருக்கிறது. காந்தாரா குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டிய அற்புதமான ஒரு ஆன்மீக படம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.